கல்யாணத்திற்கு முன் காலத்தில் சீர் கொடுத்தால் அதில் நிச்சயம் அம்மி மற்றும் ஆட்டுக்கல் போன்றவை இருக்கும். ஆனால் இப்போது இதை பலர் மறந்துள்ள நிலையில் அம்மியில் அரைப்பதால் என்ன நடக்கிறது என தற்போது வெளிவந்துள்ள தகவல் பலரை மீண்டும் அம்மிக்கல்லை தூசி தட்டி எடுக்க வைத்திருக்கிறது. மிக்சி போன்ற சாதனங்கள் வேகமாக வேலை முடிக்க உதவினாலும் அவற்றால் உணவின் இயல்பான சத்துக்களில் சில பாதிக்கப்படலாம். அம்மியில் அரைக்கும் போது இயற்கையாகவே அழுத்தமும் மென்மையான அரைப்பு முறையும் பொருட்களின் முழுமையான சத்துக்களை பாதுகாக்க உதவுகிறது. இது குழம்பு, மசாலா அல்லது துவையல் போன்றவற்றின் சுவை மற்றும் மணத்தை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் சத்துக்கள் உடலுக்கு முழுமையாக செல்வதை உறுதி செய்கிறது. அம்மியில் அரைக்கும் போது வெப்பம் உருவாகாது. இது ஒரு முக்கியமான காரணம். மிக்சியில் அதிக வேகத்துடன் அரைக்கும் போது தானாகவே வெப்பம் உருவாகி உணவுப் பொருட்களின் சத்துக்களை குறைக்க வழி செய்யும். இது குறிப்பாக மூலிகைகள், மசாலா தூள்கள் மற்றும் காய்கறிகள் அரைக்கும் போது கவனிக்க வேண்டிய அம்சமாகும். வெப்பம் இல்லாததால் அம்மியில் அரைத்த பொருட்களின் சத்துக்களும் இயற்கையான மணமும் சுவையும் மாறாமல் இருக்கும். அம்மியில் அரைக்கப்படும் மசாலா பொருட்கள் பூண்டு, இஞ்சி, மிளகு போன்றவை உடலுக்கு சத்தும் மருத்துவ குணங்களும் தருகின்றன. பூண்டு மற்றும் இஞ்சி ஜீரணத்தை மேம்படுத்துவதோடு உடலின் தொற்று நோய்களை எதிர்க்கும் சக்தியை கொடுக்கும். மிளகு, சீரகம் போன்றவை உடலின் உஷ்ணத்தை கட்டுப்படுத்தி காய்ச்சல் மற்றும் ஜலதோஷத்திற்கு நிவாரணம் அளிக்கின்றன. இதுபோல சுக்கு, மஞ்சள் ஆகியவற்றின் மருத்துவ குணங்கள் முழுமையாக வெளிப்பட அம்மியில் அரைப்பதே சிறந்தது. அம்மியில் அரைக்கும் போது பொருட்களின் ஒழுங்கு சரியாக இருக்கும். மிக்சியில் சில நேரங்களில் அரை அரையாக சீராக மாறாத கலவை ஏற்படும். இது உணவின் சுவையை குறைக்கும். ஆனால் அம்மியில் மெதுவாக அரைக்கும் போது அனைத்து பொருட்களும் சமமாக அரைப்பட்டு உணவின் சுவை முழுமையாக வெளிப்படும். இதனால் குழம்பின் தட்டுப்பாடு இல்லாமல் அருமையான சுவை மற்றும் மனம் கிடைக்கும். மேலும் அம்மியில் அரைக்கும் போது அதிக நீர் சேர்க்கப்படுவதில்லை. இதனால் கலவை அடர்த்தியாகவும் உணவின் இயல்பை கெடாமல் இருக்கும். அம்மியில் அரைப்பதன் மூலம் ஜீரண கோளாறுகள், வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் குறைகின்றன. இதன் மூலம் உடலின் பொதுமன நலன் மேம்படும். மேலும் புற்றுநோய்களுக்கு எதிரான மருந்தாக செயல்படும் மசாலா பொருட்களின் சக்தியும் அம்மியில் அரைக்கும் போது குறையாமல் இருக்கும். இன்றைய வேகமான வாழ்க்கையில் மிக்சி போன்ற சாதனங்கள் அவசியமாக தோன்றினாலும் உடல் ஆரோக்கியத்தையும் உணவின் இயல்பையும் நினைத்தால் அம்மியில் அரைப்பது போல சிறந்த வழி எதுவும் இல்லை. அம்மியில் அரைப்பது நேரம் எடுத்துக்கொள்வதாக தோன்றினாலும் அதன் மூலம் கிடைக்கும் சத்துக்கள், சுவை மற்றும் மருத்துவ நன்மைகள் அதை நியாயப்படுத்தும். நம் முன்னோர்கள் இந்த முறைமையை ஏன் தொடர்ந்தனர் என்பதை உணர்ந்து இன்று மீண்டும் அதை அடிக்கடி பயன்படுத்த வேண்டும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.